குட் ஆஃப்டர்நூன். சுகானம் ஃபார்மில் இருக்கேன். இன்றைக்கி வந்து நான் இந்த எருக்கு கரைசல் தயார் பண்ணியிருக்கேன். எருக்கு கரைசல் வந்து எப்போவுமே வந்து அந்த பூ பிடிச்சி பிஞ்சு பழம் பிடிக்கிற சமயத்தில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து போரான் சத்தும் மெக்னீஷியம் சத்தும் ஜாஸ்தி. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்களுக்கு இருக்கிற டேஸ்ட்டு, அதே மாதிரி அந்த கலர், அந்த சைஸு அதெல்லாம் வந்து கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உருண்டையாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கோணக்காயாக இல்லாமல், அதே மாதிரி பழத்து மேலே கொஞ்சம் எஸ்பெஷலி கொய்யால் அந்த சொரிக்காய் மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த எருக்கு கரைசல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா போரான் டெஃபிஷியன்சி தான் அதுக்கு முக்கிய காரணமே. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எருக்கு என்கிட்ட அவ்வளோவா இல்லை. என்னன்னு தெரில, திடீர்னு சரௌண்டிங்கில் எங்கேயுமே எருக்கு கிடைக்காம போயிடுது. இது எங்கள் வீட்டில் வந்து இந்த வெள்ளை எருக்கு இருக்குது, தானாக முளைச்ச செடி. அது ஒரு 3-4 கேஜிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருந்தது. சரி, நான் வந்து ஒன்றுமே எல்லாத்துக்கும் அது இருக்க வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதை எடுத்துன்னு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால தான் இந்த 200 லிட்டர் ட்ரம்மில் ஃபுல்லாக போடாமல் ஒரு 75-80 லிட்டர்ஸ் மட்டும் தண்ணி வச்சு அதில் இன்றைக்கி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டோம்னா ஒரு 5-6 டேஸ் வந்து இது ஃபர்மெண்ட் ஆகணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த எருக்கு கரைசல், எருக்கில் இருக்கிற எல்லா நியூட்ரியண்ட்டும் அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே நம்ம வந்து ட்ரிப்பில் தண்ணி போகச்சா கொடுத்துடலாம். இப்போ போரானாக இருக்கட்டும், மெக்னீஷியமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ். நம்மளுக்கு ப்ரைமரி நியூட்ரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷ் தான். ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட். ஆனால் இதுவும் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நைட்ரஜன் எப்படி செடி வளர்ச்சிக்கு உதவுறதோ, அதே மாதிரி பாஸ்பரஸ் எப்படி நம்மளுக்கு காய்கள் பிடிக்கிறதுக்கு உதவுறதோ, அதே மாதிரி பொட்டாஷ் வந்து அந்த காய்கள் வந்து உதிராமல் தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, அதே மாதிரி இப்போ காய்கள் வந்து நல்ல சுவையோட, நல்ல ஷேப்போட, இந்த மாதிரி சொரிக்காயெலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து போரான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. ஸோ இது நிறைய அளவில் கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு 200 லிட்டர் ட்ரம்மில் நம்மளுக்கு ஒரு 5 கிலோலேருந்து 8 கிலோ கிடச்சா கூட அட்லீஸ்ட் ரொம்ப நல்லது. பட் ஒன்றுமே இல்லாததுக்கு அட்லீஸ்ட் இருக்க வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு 5 டேஸ் ஃபர்மெண்ட் ஆகட்டும். இப்போ கலக்கி அப்படியே வச்சுருவேன். ஒரு 5 டேஸ் ஃபர்மெண்ட் ஆகட்டும். ஒன்ஸ் ஃபர்மெண்ட் ஆன பிறகு நம்ம இந்த மேலே இருக்கிற இலைகள்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரிப்லேயே கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்னா ட்ரிப்பில் கொடுக்கும்போது உங்களுக்கு இங்கே ஃபார்மில் இருக்க எல்லா செடிகளுக்குமே அது ஈக்குவலாக போய் சேர்ந்துடும். ஒன்ஸ் இது ரெடி ஆகிட்ட பிறகு நான் ட்ரிப்பில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.